நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ சுஹானா, உங்க அம்மா கிட்ட என்ன அறிமுகப்படுத்தினதுக்காக. நான் எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்பவே மிஸ் பண்றேன் ஷான். டீச்சர் எப்போல்லாம் என்ன திட்டுறாங்களோ, விளையாடும் போது யார் கூடயாவது சண்டை போட்டாலோ, இல்லைன்னா அப்பா எங்கேயாவது வெளியூர் போயிட்டாலோ, அப்பெல்லாம் அம்மா இல்லையேங்கிற ஏக்கம் அதிகமாயிடும். ஸ்கூல் விட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அம்மா எனக்காக கதவு கிட்டேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். அம்மா என் கூட இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அதை நினைச்சுப்பேன். நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், இன்னைக்கும் மிஸ் பண்றேன். உனக்கு இதெல்லாம் புரியாது. உனக்கு என்ன தெரியும்? யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்கள மிஸ் பண்றப்போதான் அந்த வலி ரொம்ப தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு உன்னால எப்படி சுஹானா சொல்ல முடியுது? நான் உண்மைதான் சொல்றேன் ஷான், உனக்கு கண்டிப்பா புரியாது. நீ ரொம்ப லக்கி ஷான். உனக்காக உன்னை சுத்தி ஒரு பெரிய அன்பான அழகான குடும்பம் இருக்கு. இதே ரூம்ல தானே அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன, எப்பவுமே உனக்காக யாராவது ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்கன்னு. உன்னோட பெயினை ஷேர் பண்றதுக்காக, சப்போர்ட் பண்றதுக்காக. அம்மா இல்லாததுனால நான் எப்பவுமே லோன்லினஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு எதுவும் தெரியாது ஈஷான், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப வலிக்கும். நீ யார நேசிக்கிறியோ அவங்க உன்னை விட்டு போயிட்டா உன்னால தாங்க முடியாது. நீ சொல்றது உண்மைதான். நாம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும். ஒரு நாள் நான் உன்கிட்ட ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போனப்போ என் உயிரை என்னை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி உணர்ந்தேன். அந்த ஒரு ராத்திரியில மட்டும் எத்தனை தடவை செத்துருப்பாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சுஹானா. திரும்பவும் உன்னை நான் இழக்க விரும்பல சுஹானா. அன்னைக்கு எதுக்கு நீ என்னை விட்டுட்டு போன? நான் உன்னை விட்டுட்டு போகலையே. நான் டேட கூட்டிட்டு வரதானே இங்க வந்தேன். அப்பதானே அவரு உன்னை திட்டுவாரு. உனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாமா? பாத்தியா, உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல டேட் அவர் ரூம்க்கு என்ன கூப்பிட்டதையே நான் மறந்து போயிட்டேன். சரி, என்னை விடு, நான் போறேன். சோனா, உன்னோட கண்ணுல ஏதோ இருக்கு. என்ன? இதோ இங்க காட்ட. உன்னால டைரக்டா லவ் பண்ண முடியாதா?
நீ குட் ஃபார் நத்திங் இஷான். உனக்கு லவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். சாக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா உன் மனசை தட்டுனா இல்லையா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு அழகா பேச தெரியாதா? ஆனா உன்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க தெரியும். இந்தர், இந்தர், டீ குடிக்கலையா? ஆறி போயிடுச்சு போல இருக்கு. நான் மறந்து போயிட்டேன், குடிச்சிடுறேன். இல்ல அது வேண்டாம், நான் வேற கொண்டு வரேன், கொடுங்க. ரஜினி, வேண்டாம் விடு, டீலாம் வேண்டாம். அபர்ணாவை நினைச்சுதானே கவலையா இருக்கீங்க? சரி வாங்க, நாம அபர்ணா வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு வரலாம். சொல்ல முடியாது, நம்ம போனா அவ நம்ம கூட வந்தாலும் வரலாம் இல்லையா? அவ வரமாட்டா ரஜினி, அது உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்ட். ஆனா நம்ம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அவளும் வாழ்ந்துப்பா. அம்மா எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அப்புறம் நாம அப்படி வாழ்ந்துருவா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அப்புறம் நாம அப்படி வாழ்ந்துருவா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே. தியாகம், சமர்ப்பணம், அடுத்தவங்களுக்காக வாழறது, ரெண்டு பேரும் எல்லாத்துலயும் ஒன்னாதான் இருக்காங்க. ரஜினி, எனக்கு ஒரு உதவி பண்ணு. எப்பவுமே அம்மாவை கஷ்டப்பட விட்டுறாத. உள்ளுக்குள்ள அவங்க ஏற்கனவே உடைஞ்சிட்டாங்க ரஜினி, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே அவங்க. போதும் இந்தர், போதும். எனக்கு தெரியும் அவங்க உள்ளுக்குள்ள அழறாங்கன்னு எனக்கு தெரியும். பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும் போது ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். அதுவும் நம்ம அம்மாவுக்கு. ரஜினி, நாமெல்லாம் இருக்கும்போது ஷைலஜாக்கு எதுவும் ஆகாது, என்ன நம்பு. ஆனா நாம பெரிய மாமி கண்ணில் கண்ணீரை வரவிடக்கூடாது. அண்ணா, அப்புறம் அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. நாம கொஞ்சம் தூரமா இருந்தாலும் எல்லாரும் அவங்களுக்கு துணையா தான் இருப்போம். இந்த எனக்கு உன்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா. ஜோக்கரா இருந்த நீ உன் தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு காமிக்கிற. நான் ஒண்ணு சொல்லவா? அப்பா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கு. அக்காவும் உன்னை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. இத பாரு,
உள்ளுக்குள்ள ஏதோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ராகுல் நிச்சயமா வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். ஆனா ஒருவேளை அவரு ஏடகுடமா ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா? சும்மா இருடா, தப்பி தவறி கூட அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. அதுலயும் முக்கியமா பெரிய நீ முன்னாடி இப்படி எல்லாம் பேசிடாத. இல்ல ராதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத பாரு, ராகுலை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அவன் நிச்சயமா தோல்வியை ஏத்துக்கிற பையன் கிடையாது. ஆமா, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் நிராசையா நிக்கிற பையனே கிடையாது. அவன் எதை இழந்துட்டாலும் அதை திரும்ப அடைய அவன் முயற்சி பண்ணுவான். அவனுடைய இந்த குணம் தான் அவனை நிக்க வச்சு மறுபடியும் வாழ வைக்கும். அவன் திரும்பி வருவான், நிச்சயமா திரும்பி வருவான். அண்ணா, தாத்தா சொல்றது ரொம்ப சரிதான். மாமா திரும்பி வந்துருவாரு, அதுவும் பெரிய ஆளா திரும்பி வருவாரு. அப்படி நடந்த உன் வாயில சக்கரை போடுற. இந்திரனா, இனிமே யாருமே அழக்கூடாது. நான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். அபர்ணாக்கா, அபர்ணா, அபர்ணா. அழக்கூடாது. எல்லா கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும். அபர்ணா, நீ தைரியமா இரு. இவதான் நம்மளுடைய செல்ல இளவரசி. என்ன இது? என்ன அப்புறம் நான் சின்ன குழந்தை மாதிரி அழறிய? இந்த அமர்நாத் கஷ்யப்போட பேத்தி கண்ணுல தண்ணி வரவே கூடாது. முகத்துல எப்பவுமே சிரிப்பு மட்டும் தான் இருக்கணும். சரி, இஷான சுஹானாவும் எங்க? சுஹானா இஷானை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. சின்ன மாமா உங்க வீட்டுக்கு வரும்போது அவளும் வரேன்னு சொன்னா. சந்தோஷமா இருக்காளா? அபர்ணா, நீ போய் முதல்ல அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. அதுக்கப்புறமா நம்ம சாவகாசமா உட்காந்து பேசலாம். சரி, அம்மாவை பாத்துட்டு வரேன். பாத்துட்டு வா. என்னடா? அழக்கூடாது. கோபி, என் பேக் எடுத்து வண்டியில வச்சியா? சித்தி, என்னாச்சு? கமல் கிஷோர், இந்த சுஹானா மாமியார் வீட்லயும் இப்படிதான் நடந்துக்கிறாளா என்ன? அங்க எல்லாரும் உன்னை பத்தி என்னடா நினைப்பாங்க சொல்லு? மாமியார் வீட்ல எப்படிதான் இதை ஜீரணிச்சுக்கிறாங்களோ தெரியல. அவ புகுந்த வீட்ல எல்லாரும் அவ மேல உயிரையே வச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீங்க தானே சொல்லுவீங்க இந்த உலகத்துல யாருக்குமே கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லன்னு. ஆமா, விவஸ்தையே இல்லதா. என்ன நீங்க ஏன்? சுஹானா, ஹாய் செல்லம், குட் மார்னிங். இஷான் எங்க? ரூம்ல இருக்கான், ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆபீஸ் போனோம்ல. ஆபீஸ்? ஆஹா, மாப்பிள்ள இருக்காரே அவர் வைரம்பா, வைரம். அவர் தன்னோட மாமியார் வீட்ல இருந்தாலும் அவரோட வேலையை மறக்கறதுல பாத்தியா? இங்க பாருமா, ஈஷான் ஆபீஸ்க்கு போறான், நானும் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். சஞ்சு ஏற்கனவே காலேஜுக்கு போயிட்டா. நீ வீட்ல தனியா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவ? டாட், நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு டாட். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. கோபி அண்ணா டாலி அக்கா கூட சேர்ந்து நான் ஒரு வேலை பண்ண போறேன். அதை பார்த்த உடனே உங்களோட ஆசை சித்தி இருக்காங்களே, அவங்க இந்த வீட்டை விட்டு போறாங்க. என்னம்மா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, அவங்க வயசுல பெரியவங்க. பெரியவங்க கிட்ட நாம அன்போடையும் மரியாதையோடையும் நடந்துக்கணும்.
டாட் நீங்க இஷானை விட பெட்டர்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க அவன மாதிரியே தான் இப்ப பேசுறீங்க. ஐ மீன் நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. இல்லன்னா நீங்களும் அவன மாதிரி அப்பாவி ஆயிடுவீங்க. And I don't mind. கமல் கிஷோர் சித்தி இங்க வா. சொல்லுங்க சித்தி. கண்டிப்பா எனக்கு எதிரா தான் இவ பேச போறான்னு நினைக்கிறேன். இல்ல சித்தி, அனாவசியமா நீங்க ஏன் அப்படி இங்க பாருமா, நீ இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு நீ ஷாப்பிங்க்கு போயிட்டு வா. ரியலி? டேய் கமல் கிஷோர், ஏன்டா இவளை இப்படி கெடுத்து வச்சிருக்க? இவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. மாமியார் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பணம் கேட்டா என்னடா பண்றது? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாட்டி. நீங்க ப்ளீஸ் டேடுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல மூக்க நுழைக்காதீங்க. இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்காங்களே. சித்தி சரி போட்டோ விடு. அம்மா நீ இஷான் கூட போய் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வா. பட் சடன்லி இது எதுக்கு? லாஸ்ட் டைம் நான் ட்ரெஸ் வாங்க பணம் கேட்டப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப நான் அப்படி சொன்னது உண்மைதான். ஆனா இது உனக்கு ஒரு கிஃப்ட். ஒரு நல்ல மருமகளா இருக்கிறதுக்கான கிஃப்ட், ஒரு நல்ல மனைவியா இருக்கிறதுக்கான கிஃப்ட், எல்லாத்தையும் விட ஒரு நல்ல மகளா இருக்கிறதுக்கான கிஃப்ட். நீ ஒரு விஷயத்தை நிரூபிச்சு காட்டிட்டமா, அதாவது உன்னால ஒரு நல்ல மருமகளா இருக்க முடியும் நிரூபிச்சிட்ட. ஓ ரைட். அப்புறம் நான் இஷானுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான். Thank you dad. ஆனா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். I love you dad. I love you too டா செல்லம். இப்போ நீ உடனே போய் இஷானை வர சொல்லு, நான் கீழே வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Dad no. நான் இஷான் கூட ஷாப்பிங்க்கு போக மாட்டேன். அவர் ரொம்ப போர் dad. அப்ப இஷானோட ஷாப்பிங்? இஷான்காக அவரோட வைஃப் ஷாப்பிங் பண்ணுவாங்க, சுஹானா கஷ்யப். நான் இப்பவே அனிமணிக்கு கால் பண்றேன். இஷானும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எந்த அளவுக்குன்னா, உனக்கு அந்த வீட்டுல உங்க அப்பாவோட ஞாபகமே வராத அளவுக்கு. சரி, அப்படின்னா நம்ம ஷாப்பிங் மால்ல மீட் பண்ணலாம். ஓகே? நான் இஷானுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. மினி, யூ நோ, நான் இஷானுக்காக வாங்க போற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது. யா சியா, பை பை பை. இஷானை செலக்ட் பண்ணி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல சுஹானா. கமல் கிஷோர் வாஜ்பாய், நீ எங்கேயோ போயிட்டடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அம்மா ப்ளீஸ், நீங்களாவது கொஞ்சம் சோகமா இல்லாம நார்மலா இருங்க. அம்மா நீங்க தானம்மா எனக்கு பலமே. அந்த வீட்ல உன்னால எப்படி இருக்க முடியும் அப்பர்ணா? எப்படி அங்க இருப்ப? அம்மா நீங்களா அத சொல்றீங்க? நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? நான் முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே என் மாமியார் வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லிருக்கீங்கல்ல? ஆமா சொன்ன. ஏன்னா அப்ப ராகுலும் கூட உன் கூட இருந்தாரு. ராகுலோட அம்மா உன்கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு அப்பவே நல்லா தெரியும். இருந்தாலும் நீ அங்கதான் இருக்கணும்னு நான் உனக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உனக்கு பலமா ராகுல் இருந்தாரு. எனக்கு ராகுலை பத்தி நல்லா தெரியும். அவர் எப்பவுமே உன்னோட தன்மானம் பாதிக்கப்படுறத அனுமதிக்கவே மாட்டாரு. அவரோட அன்பு உனக்கு எப்பவும் ஆதரவா இருந்தது. ஆனா இன்னைக்கு அவரு உன்னால எப்படிமா அங்க இருக்க முடியும்? அதுவும் அவர் இல்லாத அந்த வீட்ல. அம்மா ராகுல் இப்ப அந்த வீட்ல இல்லைன்னா என்ன? நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீ அங்க நல்லா இல்ல அப்பர்ணா. இந்த அம்மா சொல்ற பேச்சு கேளுமா.
இங்க வந்துடு, எங்க கூடவே இரு. நான் சொல்றத கேளு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ராகுல் சீக்கிரமே திரும்பி வந்துடுவாரு. அதுக்கப்புறமா அவர் கூட உங்க வீட்டுக்கு போ. இப்போ உன்னால அந்த வீட்ல சந்தோஷமா இருக்க முடியாது அப்பர்ணா. இங்க வந்துடு அப்பர்ணா, நான் சொல்றத கேளுமா. இல்லம்மா, என்னால இங்க வந்து இருக்க முடியாது. அதுதானம்மா என்னோட வீடு. சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. ஏன் அப்பர்ணா? உனக்கே தெரியும் அப்பர்ணா, ராத்திரி பகல்னு அவங்க உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீ டென்ஷனா இருக்க. இதுல அங்க இருந்தீனா இன்னும் டென்ஷன் அதிகமாகும். அம்மா, நீங்க என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. ஒரு தடவை ராகுலோட அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சு பாருங்கம்மா. அவங்க பையன் அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. அவரு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே உடைஞ்சு போயிட்டாங்கம்மா. இந்த மாதிரி நிலைமையில நானும் அவங்கள விட முடியுமா? இல்ல, என்னால அப்படி விட்டுட்டு வர முடியாதுமா.